ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பிற்கினிய தம்பி பொறியாளர் அசோக்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சி நடத்திய மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கு. நம்முடைய எதிர்கட்சிகளாகட்டும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் மக்களாகட்டும், இன்னும் ஏன் உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழனாகட்டும் இந்த மாநாட்டை பார்த்து, அதனுடைய பிரம்மாண்டத்தை பார்த்து, அதனுடைய வெற்றியை பார்த்து வியந்து வாயடைச்சு போய் நிக்கிறாங்க. இவ்வளவு கட்டுக்கோப்போட, இவ்வளவு நேர்த்தியோட ஒரு மாநாட்டை யாராலையாச்சும் நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டவங்களுக்கு, சவால் விட்டவங்களுக்கு எங்களால முடியும் அப்படின்னு நிரூபிச்சு காட்டி இருக்கு நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளருமான அன்பு அண்ணன் திரு சீமானும். நீங்க மாநாட்டு காட்சிகளை எல்லாம் தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. லட்சக்கணக்கான மக்கள் அந்த மாநாட்டு திடல்ல கூடியிருந்தாங்க. ஆனா அகவணக்கம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்த உடனே அத்தனை பேரும் எந்திரிச்சு அமைதியா தங்களுடைய அகவணக்கத்தை செலுத்தினாங்க. அடுத்தபடியாக உறுதிமொழி என்ற அறிவிப்பு வெளியான உடனே லட்சக்கணக்கான மக்களும் ஒரே மாதிரியா கையை இப்படி நீட்டி உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க. இதுதான் நாம் தமிழர் கட்சியோட கட்டுப்பாடு, நேர்த்தி. இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறதுனால தான் நாம் தமிழர் கட்சியாலையும் இவ்வளவு பிரம்மாண்டமான, இவ்வளவு கட்டுக்கோப்பான, நேர்த்தியான ஒரு மாநாட்டை நடத்த முடிஞ்சது. இப்படி ஒரு கட்டுக்கோப்பையும் நேர்த்தியையும் நீங்க வேற எந்த ஒரு கட்சி மாநாட்டிலையும் பார்க்கவே முடியாது. காசை கொடுத்து, கோட்டு கொடுத்து, கோழி பிரியாணி கொடுத்து ஆட்களை கூட்டிக்கிட்டு வந்து திடல்ல அமர வச்சிருவாங்க. மேடையில அவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க, கீழே இவங்க சீட்டு விளையாடுவாங்க, சில பேர் வந்து பூ கட்டுவாங்க, சில பேர் வந்து ஊர்க்கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்படித்தான் மற்ற கட்சி மாநாடுகள் நடந்துகிட்டு இருக்கும். ஆனா நேற்றைக்கு முன்தினம் நடந்த நாம் தமிழர் கட்சியோட மாநாடு என்பது இது எல்லாத்துக்கும் நேர் எதிரான, தலைகீழான, ஒழுக்கம் கொண்ட ஒரு மாநாடாக நடந்து முடிஞ்சது. அங்க வந்தவங்க எல்லாரும் தமிழ் தேசியம் என்ற கொள்கைக்காக வந்தாங்க. அண்ணன் சீமான் என்ன பேச போறாரு என்பதை கேட்பதற்காக வந்தாங்க. என்னுடைய தொகுதியின் வேட்பாளர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தாங்க. அது மட்டும் இல்லாம மாநாட்டுக்கு போறோம், அங்க நிறைய புத்தக கடைகள் போட்டு இருப்பாங்க, அங்க இருந்து என்னென்ன புத்தகங்கள் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு எல்லாம் சிந்திச்சு நிறைய பேர் அந்த மாநாட்டுக்கு வந்திருந்தாங்க. ஒரு தம்பி எல்லாம் என்னை வந்து பார்த்துட்டு, அண்ணன் நான் வந்து புக்கு வாங்கி இருக்கிறேன், இதுல வந்து உங்க கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. தம்பி இதெல்லாம் ரொம்ப அதிகம்பா, வேணாம் அப்படின்னு சொன்னேன். இல்லைண்ணே போட்டு கொடுங்க, உங்களை பார்த்துதான் நான் வந்து புத்தகம் படிக்கவே ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னாரு. நான் இத்தனை நாட்களாக புத்தகம் படித்ததற்கான பலனை அந்த இடத்துலதான் உணர்ந்தேன். ஏன்னா எல்லாத்தையும் படிச்சு படிச்சு நமக்குள்ளேயே வச்சுக்கிறதுல எந்த பயனும் இல்லை. நாம படிச்சதை இன்னொருத்தங்களுக்கு கடத்தணும், பகிர்ந்துக்கணும். அப்பதான் அறிவு வந்து விருத்தி அடையும். அந்த வகையில ஒரு தம்பி, உங்களை பார்த்து தானே நான் புத்தகம் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன், தயவு செஞ்சு கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. அவருக்கு தமிழ் வெல்க அப்படின்னு போட்டு தம்பியோட பேரை எழுதி கீழே என்னுடைய கையெழுத்தையும் போட்டு கொடுத்தேன். இப்படி நிறைய பேர் புத்தகங்களை வாங்கிட்டு போனாங்க. மற்ற கட்சி கூட்டங்கள்ல இப்படியா நடக்கும்? கட்சி மாநாடு முடிஞ்ச உடனே வாழைத்தார அறுத்துக்கிட்டு ஓடுவாங்க. கட்சிக்கு வந்தவங்களுக்கு சமைச்சு போடுறதுக்காக வாங்கி வச்சிருந்த மளிகை சாமான தூக்கிட்டு போவாங்க. அங்க போடப்பட்டிருந்த நாற்காலிகளை எல்லாம் உடைச்சி எரிஞ்சிருவாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி மாநாட்டுல அப்படி ஒரு காட்சியை கூட உங்களால காட்ட முடியாது. லட்சக்கணக்கான மக்கள், ஏறக்குறைய 5 லட்சம் மக்கள் அந்த மாநாட்டு திடலுக்கு வந்தாங்க அப்படின்னு காவலர்கள் சொல்றாங்க. நாங்க சொல்லல, நாங்க சொன்னா கூட தற்பெருமையில சொல்றாங்க, மிகைப்படுத்தி சொல்றாங்க அப்படின்னு சொல்லலாம். காவலர்கள் கணக்கெடுக்கிறாங்க. ஐயா 4 மணி வரலும் கூட்டமே இல்லைங்களே, எப்படிங்கய்யா எங்கிருந்து வந்தீங்க இத்தனை லட்சம் பேர் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்கும் விதத்தில் லட்சக்கணக்கான மக்கள் அந்த மாநாட்டு திடல்ல கூடியிருந்தாங்க. ஆனா ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்டுக்கோப்போட இருந்தாங்க. எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கவே இல்லை. யாரும் மரத்து மேல ஏறி தொங்கல, யாரும் அங்க இருக்கிற லைட்டு கம்பத்துல ஏறி நிக்கல, ஊனு கூச்சல் போடல, அமைதியா இருந்தாங்க. அமைதியா இருந்தாங்க. எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படல, பொருட்சேதமும் ஏற்படல. இதுதான் ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் அந்த மாநாட்டுக்கு வந்திருந்தாங்க. யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. இப்ப நீங்க கூட ஒரு காணொளி பார்த்திருப்பீங்க. இந்த மாநாட்டிற்காக நாற்காலியை கொடுத்த அந்த நிறுவனத்தினர்
கொடுத்த நாற்காலியை திருப்பி வண்டியில ஏத்திக்கிட்டு போறாங்க. அப்போ ஒரு ஐயா சொல்றாரு, இப்படி ஒரு மாநாட்டை நாங்க பார்த்ததே இல்லை, ஒரு நாற்காலி கூட உடையவே இல்லை, அவங்களே எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டாங்க, எங்களுக்கு வேலையே இல்லை, நாங்க சும்மா இப்ப வண்டியில மட்டும்தான் ஏத்திக்கிட்டு போறோம் அப்படின்னு அந்த ஐயா சொல்றாரு. இதே தாவேகா மாநாடா இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? நாற்காலிகள் அடிச்சு நொறுக்கப்பட்டு இருக்கும், டன் கணக்குல குப்பைகள் சேர்ந்திருக்கும், தோல்ல கிடக்கிற துண்டு, கட்சி கொடி, செருப்பு, நெகிழி குப்பைகள், போத்தல்கள் அப்படின்னு டன் கணக்குல குப்பைகள் சேர்ந்திருக்கும். நாம் தமிழர் கட்சி மாநாட்டு திடல போய் பாருங்க, மாநாடு நடந்து முடிஞ்ச அடுத்த 10 நிமிஷத்துல அத்தனை நாற்காலிகளையும் அடுக்கி வச்சுட்டாங்க. ஒரு சின்ன பையன் அவனால அந்த நாற்காலிய தூக்க கூட முடியல, ஆனாலும் அவன் அமர்ந்திருந்த நாற்காலியை கொண்டு போய் அடுக்கி வைக்க முயற்சி பண்ணான். இன்னொரு சின்ன குழந்தை கீழே கிடக்கிற விட்டு தாளு, நெகிழி குப்பைகள் இது எல்லாத்தையும் பொறுக்கி ஒரு பைக்குள்ள போடுது, அதையெல்லாம் கொண்டு போய் ஒரு குப்பைக்குன்னு வைக்கப்பட்டிருந்த அந்த தொட்டியில போட்டாங்க. இப்படி சின்ன பச்சிலம் குழந்தைகள் முதல் முதிர்ந்த வயதுடையவர்கள் வரை அவ்வளவு ஒழுக்கத்தோட நடந்துகிட்டாங்க. திமுக, இந்த திராவிட கட்சிகள் இவங்க நடத்துற மாநாட்டுல என்ன நடக்கும்? மாநாடு முடிஞ்ச உடனே ஆளுக்கு நாற்காலியை தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு நடைய கட்டிடுவாங்க. இந்த மாநாட்டுக்காகவும் பொதுக்கூட்டத்திற்காகவும் நாற்காலி கொடுத்தவன் ஐயோ அம்மானு வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்குவான். அப்படியெல்லாம் இங்க எதுவுமே நடக்கல. மாநாட்டிற்காக எங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளும் எந்த ஒரு சேதாரமும் இல்லாம உரியவர்களிடம் திருப்பி ஒப்படைக்கப்பட்டுச்சு. ஒரு சின்ன சேதாரம் கூட நடக்கவே இல்லை, எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவே இல்லை. எல்லாருக்கும் தேவையான குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி தனித்தனியா செய்யப்பட்டு இருந்துச்சு. எங்களுடைய மாநாட்டுக்கு வந்தவங்கள்ல யாருமே கக்கூஸ் தண்ணியை குடிக்கவே இல்லை. எல்லாருக்கும் சுத்தமான சுகாதாரமான குடிநீர் ஸ்டீல் பாட்டில்ல கொடுக்கப்பட்டுச்சு. அங்க கூட நெகிழி வந்துடக்கூடாது அப்படின்னு பார்த்து நாம் தமிழர் கட்சி இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சது. மாநாடு முடியற வரைக்கும் மக்கள் சாரசாரையா வந்துகிட்டே இருந்தாங்க. இது இல்லாம போக்குவரத்து நெரிசல்ல சிக்கியும், அப்புறம் ரொம்ப தொலைவில் இருக்கிறவங்க டோல்கேட்டுகளை தாண்டி வர முடியாமலையும் மாட்டிக்கிட்டு நின்னுட்டாங்க. இப்படி நின்னவங்களே பலாயிரம் பேர் இருப்பாங்க. சோ அதனால தான் சொல்றோம், இது தமிழர் இன வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான மாநாடு. இது வரைக்கும் இப்படி ஒரு மாநாடு தமிழர் இன அரசியல் வரலாற்றில் நடந்ததே இல்லை. ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க கூட கேட்கலாம், ஏன்பா இதை விட பெரிய பிரம்மாண்டமான மாநாட்டை எல்லாம் திமுக வாரம் நடத்துது, அங்க வரவங்க எல்லாம் எதுக்காக வராங்க? ஐயா ஸ்டாலின் என்ன பேசுறாரு அப்படிங்கிறதுக்காக வராங்களா? திராவிட கொள்கையை விட்டுவிடக் கூடாது, அதை காப்பாற்றியே ஆக வேண்டும் என்பதற்காக வராங்களா? கிடையாது. தலைக்கு இவ்வளவு ரூபாய் அப்படின்னு காசு கொடுத்து அழைத்து வரப்பட்ட மக்கள் அவர்கள். நாம் தமிழர் கட்சிக்கு வந்த மக்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அவங்க வந்தது எல்லாம் தமிழர், தமிழ்நாடு, தமிழ் தேசியம் என்ற கொள்கைக்காகவும். அதனால தான் பெருமையா சொல்றோம், இது ஒரு கொள்கை கூட்டம். இதுவரைக்கும் தமிழன் சாதிக்காக கூடியிருக்கிறான், மதத்துக்காக கூடியிருக்கிறான், நடிகர் நடிகைகளை பார்ப்பதற்காக லட்சக்கணக்கில் கூடியிருக்கிறான். ஆனா முதல் முறையாக தான் பிறந்த தமிழர் என்கின்ற இந்த தேசிய இனத்திற்காகவும், தான் பேசக்கூடிய தமிழ் என்கின்ற தாய் மொழிக்காகவும், அந்த மொழி மற்றும் இனத்திற்கான அரசியல், தமிழ் தேசிய அரசியல், அந்த அரசியல் கொள்கைக்காகவோ திரண்டு நின்னான். அதனால மீண்டும் மீண்டும் நாங்க பெருமையா சொல்லிக்குவோம், உண்மையாகவே இது ஒரு கொள்கை கூட்டம். தமிழர் இன வரலாற்றில் இப்படி ஒரு கூட்டம் நடந்ததே கிடையாது. இனி இப்படி ஒரு கூட்டம் நடக்கணும் அப்படின்னாலும் அதையும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் செஞ்சு காட்டும். சரி, மாநாட்டை பத்தி நிறைய பேர் நிறைய தகவல்களை சொல்லிட்டாங்க. நாம் அதை பத்தி இன்னொரு நாள் தனியா கூட பேசலாம். சில முக்கியமான அரசியல் விமர்சகர்களை சந்திச்சு நான் பேட்டி எடுத்து போடுறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என் கதைக்கு வரேன். நான் எப்படி வேட்பாளரா தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அதை பத்தி கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். சில நாட்களுக்கு முன்னாடி சென்னையில வேட்பாளர்களோட கூட்டம் அண்ணன் சீமானோட தலைமையில நடந்துச்சு. ஆனா அங்க கூட என்னை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கூட்டம் வரைக்கும் கூட சில குறிப்பிட்ட தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் தேர்வு நிலையில தான் இருந்தாங்க. இந்த மாநாட்டுக்கு புறப்படுறதுக்காக நான் தமிழ் மீட்சி பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அன்பு அண்ணன் கார்த்திகை செல்வனோட வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் நான் புறப்படுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு அறிவிப்பு வருது, தம்பி நீங்க தான் சோளிங்கர் தொகுதியோட வேட்பாளர் அப்படின்னு. அட சும்மா இருங்க, ஏன்னா இன்னைக்கு கிண்டல் பண்றதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா, நான் தான் கிடைச்சனா அப்படின்னு சொல்லி நான் அதை ரொம்ப சாதாரணமா கடந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் நானும் கார்த்திகை செல்வன் அண்ணனும் வாகனத்துல போய்கிட்டு இருக்கும்போது
அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியோட வேட்பாளர் அன்பு தம்பி ராஜ்குமார் வந்து போன் பண்றாரு. அண்ணே வாழ்த்துக்கள்ண்ணே, நீங்க தான் வந்து சோளிங்கர் வேட்பாளரா, வாழ்த்துக்கள்ண்ணே, இப்பதான் வந்து தெரிய வந்துச்சு அப்படிங்கிறாரு. தம்பி இன்னும் எதுவும் உறுதியாகல, என்னப்பா இப்படி சொல்ற, நானா இருக்க மாட்டேன்பா, கொஞ்சம் சரி பார்த்துக்க அப்படின்னு சொன்ன உடனே அவரு கொஞ்சம் வருத்தத்தோட போனை வச்சாரு. பக்கத்துலதான் கார்த்திகை செல்வன் அண்ணன் இருந்தாரு. சரியான கோவத்துல, ஏன்டா டேய் ஒருத்த வாழ்த்து சொல்றான், நீ என்னடானா இப்படி எதிர்மறையா பேசி அவனை அழைப்பை துண்டிக்க வைக்கிறிய, இதெல்லாம் சரி கிடையாது தம்பி அப்படிங்கிறாரு. எனக்கா என்னது இது, உண்மையத்தான் சொல்றாங்களா, ஒன்னும் புரியலையே அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடயே வாகனத்துல போய்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வழியா பாக்யராஜ் அண்ணனே போன் பண்ணி சொல்லிட்டாரு, நீ தான் தம்பி வேட்பாளர், உன்னுடைய தகவல்களை எல்லாம் தா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு என்ன வருத்தம்னா, இது வரைக்கும் நான் வந்து ஸ்டைலா நின்னுலாம் போட்டோ எடுத்ததே கிடையாது. பேசு தமிழா பேசு வலையொலியில் வேலை செய்த போது அங்க அடையாள அட்டைக்காக ஒரு போட்டோ எடுத்தாங்க, அதுதான் பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். பாக்யராஜ் அண்ணன் போட்டோ கேட்ட உடனே வேற வழி இல்லாம அந்த புகைப்படத்தை தான் கொடுத்தேன். ஸோ இப்படியாக நான் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டுட்டேன். மேடையில வந்து அண்ணன் என்னை அறிமுகம் செய்யும் போது பலருக்கும் என்ன அடையாளம் தெரியல. ஏன்னா இது வரைக்கும் என்ன எல்லாரும் மகிழன் 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 அப்படின்னு மட்டும்தான் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஆனா மேடையில கெசட்ல என்ன பேர் இருக்கோ அதைத்தான் சொல்ல முடியும். அந்த வகையில சோளிங்கர் தொகுதி வேட்பாளர் அன்பு தம்பி அசோக்குமார், பொறியாளர் அசோக்குமார் அப்படின்னு சொன்ன உடனே பலருக்கும் என்னடா இது புகைப்படத்துல மகிழன் இருக்கிறாரு, பேரை பார்த்தா அசோக்குமார்னு வருது அப்படின்னு குழம்பி போயிட்டாங்களாம். அப்புறம் கீழே மாநாடு எல்லாம் முடிஞ்சு கீழே இறங்கி வந்த உடனே, அண்ணே உங்க உண்மையான பேரு அசோக்குமாரா, என்னன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு வந்து பல பேரும் கேட்டாங்க. ஆமாங்க, என் உண்மையான பேர் வந்து அசோக்குமார் தான். எங்க அம்மாவுக்கு வரலாறுனா ரொம்ப பிடிக்கும், அதனால அசோக பேரரசரோட நமக்கு பாட புத்தகத்துல அவங்கள மட்டும்தான் அதிகமா சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அதனால வேற வழி இல்லாம எங்க அம்மாவும் அந்த அசோக பேரரசரோட பெயரை எனக்கு வைக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த பேரை வச்சாங்க. ஆனா நான் வந்து தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள வந்த பிறகு ஐயோ நம்ம பேர் வந்து வடமொழியில இருக்கே, இப்படி இருக்கக்கூடாது, சரி நம்ம பேருக்கான பொருள் என்ன அப்படின்னு தேடி பார்க்கும்போது வடமொழியில ஒரு மரபு இருக்கு. இப்ப சோகம் அப்படின்னா ரொம்ப வருத்தமா இருக்கிறான், ரொம்ப சிரமத்துல இருக்கிறான் அப்படின்னு பொருள். அதற்கு நேர் எதிரான சொல் எது அப்படின்னா அசோகம். அசோகம் அப்படின்னா அவன் வருத்தம் இல்லாதவன் அப்படின்னு பொருள். இதேதான் வடமொழி மரபுல நிறைய சொற்களுக்கு இருக்கும். மானம், அவமானம், உருவம், அருவம். உருவம்னா உருவம் இருக்கு, அருவம்னா உருவமே இல்ல. இப்படித்தான் சோகம் அசோகம். அப்ப இவன் சோகம் இல்லாதவன்னா என்ன பொருள், இவன் மகிழ்ச்சியா இருக்கிறான்னு பொருள். சரி ஓகே, நம்ம பேர் வந்து மகிழன் அப்படின்னு தமிழ் படுத்தி வச்சுக்கிட்டு நான் வந்து இந்த தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள பயணிக்க ஆரம்பிச்சேன். பலருக்கும் அந்த பேர் தெரிஞ்சிருந்ததுனால என்னுடைய உண்மையான பேர் யாருக்கும் தெரியல. அதனால நிறைய பேர் வந்து ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, தம்பி நீங்க தான் அசோக்குமாரா? சில முக்கியமான நிர்வாகிகள் கூட, ஏன்டா நீ தான் அந்த அசோக்குமாரா, நானும் யாரோ யாரோன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க தகவல்களை எல்லாம் எடுத்து வரிசைப்படுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா உன் புகைப்படத்தை பார்த்த உடனே தான் தெரியுது நீ தான் அந்த மகிழன்னு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கடா, போ களத்துல போய் வேலை செய்ய, நிச்சயமா நல்லது நடக்கும், நீ வெற்றி பெறுவ அப்படின்னு வாழ்த்துக்கள் எல்லாம் தெரிவிச்சாங்க. எப்படியோ ஒரு வழியா வேட்பாளர் ஆயிருக்கிற, முன்னைய விட அதிகமான பொறுப்புகள் வந்த மாதிரி உணர்றேன். நிறைய பக்கத்துல இருந்து நிறைய வாழ்த்துக்களும் வந்துச்சு. அதே நேரத்துல எதிர்பாராத ஒரு அழைப்பும் வந்துச்சு. என்னன்னா ஒரு காவல் அதிகாரி போன் பண்ணாரு. போன் பண்ணி, தம்பி உங்களுடைய பிறந்த தேதி என்ன அப்படின்னு கேட்டாரு. நானும் சொல்லிட்டேன். சொல்லிட்டு, யாரு நீங்க, எதுக்காக கேட்குறீங்க? தம்பி நான் வந்து சோளிங்கர் பகுதியில காவலராக இருக்கிறேன், ரொம்ப அதிகமான தகவல்கள் வேணாம், நான் மேலோட்டமா சொல்றேன். நான் வந்து சோளிங்கர் பகுதியில காவலராக இருக்கிறேன், உங்களை பத்தி விசாரிக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னாரு. நான் வந்து என்னுடைய பிறந்த தேதியை மட்டும்தான் சொன்னேன். அவரு என்னுடைய பேரு, எங்க அப்பா பேரு, எங்க அம்மா பேரு, என் தம்பி பேரு, என் குடும்ப பின்னணி, நாங்க என்ன சமூகத்தை சேர்ந்தவங்க, சமூகம் சார்ந்த தொழிலைத்தான் செய்யறனா, படிச்சுட்டு வேற தொழில இருக்கிறனா அப்படிங்கிற மொத்த ஜாதகத்தையும் புட்டு வச்சுட்டாங்க. சோ அண்ணன் வந்து சோளிங்கர் தொகுதியோட வேட்பாளர் இவர் தான் அப்படின்னு அறிவிச்ச உடனே ஒவ்வொருத்தரை பத்தியும், என்ன பத்தி மட்டும் கிடையாது, ஒவ்வொரு தொகுதியிலும் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களை பற்றி காவல்துறை இந்நேரம் மொத்த தகவலையும் சேகரிச்சு வச்சிருப்பாங்க. அப்படித்தான் எனக்கும் நடந்துச்சு. ஸோ ஃபோன் பண்ணி இந்த தகவலை எல்லாம் சொல்லிட்டு நான் வந்து அழைப்பை வந்து வைக்கிறேன். பக்கத்துல தான் வந்து கார்த்தி இருந்தாரு. யாரியா அப்படி இந்த மாதிரி காவலர் வந்து கேட்டாரு. என்னையா இது, எனக்கு மட்டும் கேட்கல, கூப்பிடு, என்னையா கேட்கல, நானும் கேட்கறேன் அப்படின்னு கிண்டலா பேசிக்கிட்டே திரும்பி வந்தோம். இப்படியாக நான் வந்து வேட்பாளரா தேர்வு செய்யப்பட்டுட்டேன். தொகுதியை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நேத்துல இருந்து கூடிய விரைவில் கலந்தாய்வு கூட்டத்தை வச்சுட்டு தொகுதிக்கு பணி செய்ய போகணும். இருக்கின்ற நேரம் ரொம்ப 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 கம்மியா இருக்கு. என்னுடைய உயிரை கொடுத்து இந்த களத்துல நான் வேலை செய்வேன். அண்ணன் சீமானுக்கு
நேர்மையா இருப்பேன், உண்மையா இருப்பேன், எதுக்கும் யாருக்கும் விலை போக மாட்டேன். தமிழ் தேசிய கொள்கைக்கு கடைசி வரைக்கும் உண்மையா நின்று போராடுவேன். என்னுடைய வெற்றி என்னுடைய மக்கள் கையில தான் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. சோ மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.